கடல் உள்வாங்குதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்குமா. சோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம முருகரால தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு எடுத்ததும் சொல்ல முடியாது. சோ அதற்கடுத்து பார்த்தோம்னா கடல்ல இருந்தே நிறைய சிற்பங்கள், பழைய சிற்பங்கள்லாம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அது எல்லாமே பார்த்தோம்னா அந்த திருத்தலத்துல இதுக்கு முன்னாடி இருந்த பழைய சிலைகளை தான் வந்து அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் உடைந்து இருக்கக்கூடிய நிலைகள்ல இருந்த சிலைகளை எடுத்து கடற்கரையில விட்டுருக்காங்க. அதுதான் இப்போ கடல் உள்வாங்கும் சமயத்துல வந்து நமக்கு அந்த சிலைகள்லாம் ரிட்டர்ன் வெளிய வந்துட்டு இருக்கே தவிர, கண்ணுக்கு தெரியப்படுதே தவிர, வேற எந்த ஒரு ஆன்மீக ரீதியாவும் இது ஒரு இடைஞ்சல் குடுக்காது. மேம் சில கல்வெட்டுகள்ல ஏதோ தீர்த்தம் அப்படின்னு சொல்லி நெறைய அந்த மாரி கல்வெட்டுகள் ஒரே தீர்த்தத்த பத்தி சொன்ன மாதிரி நியூஸ் எல்லாம் வருது மேம். அது என்னவா இருக்கும்னு சொல்ல முடியுமா? கட்டாயம் அந்த திருச்செந்தூர் அப்படின்னு எடுத்தோம்னாவே 4 கிணறு தீர்த்தத்துல வந்து நீராடிட்டு வந்தா இருக்கக்கூடிய நோய் நொடிகள் போகும்னு சொல்லுவாங்க. அடுத்தது அங்க குடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி இன்னமுமே விசேஷமாக இருக்கு. அந்த பன்னீர் இலை விபூதியை யார் ஒருத்தங்க அவங்களுடைய நெற்றியில் இட்டு கொண்டு போறாங்களோ, போற காரியம் வெற்றி அடையும். அதே சமயம் அவங்களுக்கு எந்த உறுப்பில் நோய் நொடி இருக்கோ, இப்ப கை, கால் சம்பந்தப்பட்ட இடத்துல கை வலி இருக்குன்னா, கையில அந்த விபூதிய வந்து தினமும் ஒரு 10 நிமிடம் அத இப்படி தேய்த்து விட்டு இருக்கும் பொழுது, கட்டாயம் அந்த நோய்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும்.